Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான புதினா ரைஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம என்னோட வார்ட்ரோபை நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணேன். நான் என்னோட sarees and blouses எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கற ஐடியாஸ் அண்ட் டிப்ஸையும் உங்களுக்கு கொடுக்க போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புதினா ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ புதினாவை எப்போவுமே நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். பட் இந்த டைம் இல்லை, அப்படியே கவரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் புதினாவை கிள்ளிகிட்ருக்கேன். புதினாவை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த புதினா ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பாயில்டு எக் வித் ஆனியன் ரைத்தா தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எக்கை இப்போவே பாயில் பண்ணுறதுக்காக கேஸ் மேலே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஆனியன், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையுமே கட் பண்ணிக்கிறேன். ரைத்தாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கையோட ஆனியன் ரைத்தாவை ரெடி பண்ணி வச்சுட்டு ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே கர்டு நான் வீட்டிலே தான் தோய வச்சுருவேன். மாட்டுப்பால் வாங்கி காய்ச்சி அதில் தயிர் மேக் பண்ணுவேன். ரைத்தா பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு. சால்ட்டு மட்டும் அதில் போடல. ஒன்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சால்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன், ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் இது ரெண்டுமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். இதில் அப்படியே பூண்டு இஞ்சி கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி புதினா ரைஸ் நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன். ஸோ ரைஸை இந்த மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் பொறுத்தவரை ஒரு 10 மினிட்ஸ் அது ஊறினாலே போதும். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் தண்ணியில் சோக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அரிசி உடையிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இதில் கடலெண்ணெய் 3 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயுமே நல்லா காஞ்சிருச்சு. இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் ஆனிஷ், 3 லவங்கம், 2 மராட்டி மக்கு சேர்த்துக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் அதையுமே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே ஆயிலில் நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புதினா பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த 300 கிராம் பாஸ்மதி ரைஸ்க்கு 450 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்ருக்கு. கழுவி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணி எதுவும் இல்லாமல் வடிச்சிட்டு இதில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாம்.
குக்கர் பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை உடனே கேஸ் சப்போர்ட்டார்லேருந்து கீழே இறக்கி வச்சிடணும். இன்கேஸ் நீங்கள் கேஸ் சப்போர்ட்டார்லேயே வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹீட்னால் குக்கரில் வந்து அடியில் இருக்கக்கூடிய ரைஸ் எல்லாமே குழையிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ எக்கு வந்து வேக வச்சுருந்தால அதையுமே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்க ஓடு எல்லாமே எடுத்து வச்சிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கையோட பார்த்திங்கன்னா கேஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வால் ப்ளஸ் கேஸ் இது எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுடுறேன். கேஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெட்டான ஒரு கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு வைப் பண்ணிவிடுவேன். கேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கையோட கீழே இருக்க சிலிண்டரையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். குக்கரில் இருந்த ப்ரெஷர் ஃபுல்லாமே ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருந்தது. உங்கள்கிட்ட கீ இருந்ததுன்னா இதுக்கு மேலே வந்து கீயை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து கீ தீந்துருச்சு, அதனால் கொஞ்சமாக பட்டர் க்யூப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு 1 மினிட் விட்டோன்னா அப்படியே பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். 1 மினிட்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதினா ரைஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி குக்கரில் வந்து பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. வார்ட்ரோப் க்ளீன் பண்ணுறது தான் வந்து இதுக்கப்புறம் மெயினான ஒரு ஒர்க்கே. வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா ரொம்பவும் டஸ்ட்டாக இருந்தது. முக்கியமாக இந்த ஹேங்கர்லலாம் வந்து நிறைய டஸ்ட்டு படிஞ்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற கிளாத்ஸ் எல்லாமே எடுத்து பெட்டுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா சாரீஸ் வியர் பண்ணுறது பர்சனலாக ரொம்பவும் பிடிக்கும். முக்கியமாக பட்டு சாரீ, காட்டன் சாரீ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து மொட்டை அடிச்சிருக்கிறதுனால கொஞ்ச நாளாக சாரீ வந்து வியர் பண்ணாமல் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு ஆகும் நான் சாரீ வியர் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் என்னோடய ஹேர் வந்து ஷோல்டர் கிட்ட வர வர நான் வந்து சாரீ கண்டிப்பாக வியர் பண்ண மாட்டேன். பட் சாரீ வந்து நான் ஹேர் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து கட்டுவேன். அதுவே கொஞ்சம் ரேர் தான். பட் மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் ஆச்சு நான் ஹேர் இருக்கும்போது சாரீ வந்து வியர் பண்ணுவேன். முக்கியமாக சாரீஸில் வந்து எனக்கு பட்டு சாரீ, காட்டன் சாரீ இது 2 தான் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி எம்ப்ராய்டர் சாரீ, சமிக்கி வச்ச மாதிரியான சாரீஸ்லாம் அந்தளவுக்கு நான் விரும்பி கட்ட மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் வார்ட்ரோப்பையும் எம்டி பண்ணியாச்சு. வார்ட்ரோப்புக்குள்ளே இருந்த சாரீஸ் எல்லாமே எடுத்து பெட்டுக்கு மேலே அடுக்கியாச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சாரீஸில் இருக்கக்கூடிய ஹேங்கர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஹேங்கர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வார்ட்ரோப்பில் இருந்த செல்ஃப் லைனர்ஸ், ஹேங்கர்ஸ் இது ரெண்டையுமே வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிடலாம். அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து வார்ட்ரோப் க்ளீன் பண்ணிவிட்டு சாரீஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அது ட்ரை ஆயிரும் நமக்கு. திரும்பவும் நம்ம ஹேங்கரில் சாரீஸ்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு வார்ட்ரோப்பில் செல்ஃப் லைனர் போட்டு திரும்பவும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃப் லைனரு, ஹேங்கர் இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணியாச்சு. கையோடு வந்து ட்ரை பண்ணிடுறேன். ஃபுல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து வார்ட்ரோபை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாஞ்சி டஸ்டர் வச்சு உள்ளே இருக்க டஸ்ட்டு எல்லாம் வந்து தட்டி விட்டுடுறேன். செல்ஃப்லலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டஸ்ட்டும் இல்லை, ஒட்டடையும் இல்லை. ஒன்லி அந்த ஹேங்கர்ஸ்க்கு மேலே மட்டும்தான் பார்த்திங்கன்னா டஸ்ட் இருந்தது அதிகமாக.
ஒன்ஸ் நான் ஸ்பாஞ்ச் டஸ்டர் வச்சு ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபுல் செல்ஃபையுமே வந்து நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் வந்து க்ளீன் பண்ணணும். வெளியில் இருக்கக்கூடிய டோர் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக அங்கங்கே இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை கிளாத் வச்சு டஸ்ட் எல்லாமே நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலின் வச்சு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ ஃபுல் வார்ட்ரோப் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளவுஸை தான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ப்ளவுஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக 2 ஆர்கனைசர் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஒன்று பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க ரெடிமேட் ப்ளவுஸ் ப்ளஸ் நம்ம மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, எந்த சாரீக்கு வேணால் மேட்ச் பண்ணுற மாதிரியான ப்ளவுஸ், அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்து ஒன்றுத்தில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா நாப்தலின் பால்ஸுமே வந்து போட்டு வச்சிட்டேன். இந்த ஒயிட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்போ அந்த கூரை புடவை வந்து கட்டுவாங்கள்ல, அதோடது. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க கோல்டன் கலர் ப்ளவுஸ் ப்ளஸ் ரெடிமேட் பிளாக் கலர் ப்ளவுஸ், இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளவுமே நாப்தலின் பால்ஸ் வந்து போட்டு வச்சிட்டேன். ட்ரெஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ் போட்டு வச்சோன்னா பூச்சிலாம் எதுவும் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்கர்ட்டை வந்து நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஃபைல் மெத்தடில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபைல் மெத்தடில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்லாம் வாங்குறப்ப வரும்ல கார்ட்போர்ட் பாக்ஸு, அதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் அதில் இருந்த இன்ஸ்கர்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து வைப் பண்ணிவிட்டு இப்போ என்கிட்ட இருக்க இன்ஸ்கர்ட் எல்லாத்தையுமே கலர் வைஸாக வந்து அடுக்கி வச்சுக்கிறேன். ஒயிட் கலரில் பார்த்திங்கன்னா லைட் ஒயிட்டு டார்க் ஒயிட்டு இந்த மாதிரி 2 ஒயிட் இருந்தது, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த ப்ளூ கலர், லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, கொஞ்சம் லைட் ப்ளூ, இந்த மாதிரி கலர் வைஸாக வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓவராலாக என்கிட்ட இருந்த இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் இது ரெண்டையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சாரீஸை வந்து ஆஸ் யூஷுவல் அது வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேனோ ஹேங்கரில் அதே மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த சாரீஸோட ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சாரீக்குள்ளவே வச்சு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஹேங்கரில் வந்து மாட்டி விட்டுருவேன். இந்த மாதிரி வந்து நான் ஹேங்கரில் மாட்டுறதுக்கு மட்டும் கிடையாது, நார்மலாக நான் செல்ஃபில் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க சாரீஸில் கூட உள்ளவே தான் வந்து ப்ளவுஸை அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சாரீ எடுத்திங்கன்னா அந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து அதுக்குள்ளவே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் தனியாக எடுக்குனிங்கன்னா அந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து எங்கே இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் தேட வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு சாரீ எடுத்திங்கன்னா அந்த சாரியோட ப்ளவுஸை வந்து மேக்ஸிமம் அதுக்குள்ளவே வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஹேங்கரில் ஃபுல்லாக சாரீஸுமே ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சாரீஸ் வந்து ஹேங் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து என்னோடய ப்ளவுஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே இருந்த அந்த ஸ்பேஸில் தான் வந்து என்னோடய இன்ஸ்கர்ட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மாற்றி என்னோடய ப்ளவுஸ் எல்லாமே அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க பட்டு சாரீஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கும் கீழே இருக்க செல்ஃபில் வந்து என்கிட்ட இருக்க எம்ப்ராய்டர் சாரீ, சமிக்கி சாரீ இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வார்ட்ரோப்பில் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. முன்னாடி எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேனோ அதே மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்லி நான் இன்ஸ்கர்ட் வச்சுருந்த அந்த ஸ்பேஸில் வந்து ப்ளவுசஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்கர்ட் வந்து வேறு பிளேஸில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் வீவ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு சாரீக்குள்ளவுமே பார்த்திங்கன்னா அதோட ப்ளவுஸ் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக ஃபுல்லாக வார்ட்ரோப்பையும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாப்தலின் பால்ஸையும் ஒவ்வொரு செல்ஃபில் வந்து போட்டு விட்டுடுறேன்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.